ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட நிறைய ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே எவ்வளவு இருக்கு, எத்தனை ஸ்டெட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே நிறைய ஸ்டெட் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் அண்ட் ஓவராலா எத்தனை ஸ்டெட் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் காட்ட போறேன். பாருங்க. ஸோ இதில் மொத்தம் 1 2 3 4 5 6 7 பாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டெட்டு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எந்தெந்த ஸ்டெட்டு வெரைட்டியாக என்னென்ன ஸ்டெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ரொம்ப கேட்சியாக ரொம்ப அழகாக இருக்குது. சாரீஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல சென்டர்ல மட்டும் ஸ்டோன்ஸ் இருக்கு. அவுட்டர்ல ஃபுல்லா இதுலயும் பேர்ல்ஸ் தான் இருக்கு. இது சுடிதாருக்கும் நல்லா இருக்கும், சாரீஸ்க்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டெட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஜம்கா மாடல். இது ஃபுல்லாவே பேர்ல்ஸ் தான். மேல மட்டும் ஒரே ஒரு சென்டர்ல ஒரு சின்ன ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல. மற்றது ஃபுல்லாவே இதை சுத்தியுமே ஃபுல்லா ஒயிட் கலர் பேர்ல்ஸ் தான் வச்சிருக்காங்க. லாங்கான ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர்ல ஸ்டெட் தான் நம்ம பார்க்குறோம். ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ஸ்டோன் ப்ளஸ் பேர்ல்ஸ் தான் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில், ஃபுல்லாகவே கோல்டன் கலர். இதில் எந்த ஸ்டோன்ஸும் இல்லை. வியர் பண்ணும்போது அந்த ஈவினிங் லைட்டுக்கு நல்லா இருக்கும், லுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு நான் கவுண்ட் பண்ண போறேன். முதல்ல நம்ம இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா இன்செர்ட் பண்ணி வச்சிடலாம். இதில் அப்போ தான் இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக லாங்காக இருக்கிற ஸ்டெட்டை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா ஸ்டெட்டும் ரொம்ப மிக்ஸாக இருக்கிறதுனால பேர் இருக்காது. பேர் இருக்கும், பட் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்கும். நம்ம இடத்த விட்டுட்டே நம்ம இதை மாட்டோம். கிடைக்கும் போது நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் எதுக்குமே அதோட பேர் கிடைக்கல. இப்போ தான் அங்கே ஃபஸ்ட்டு பேர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த ரெண்டும், இந்த ஒயிட் கலர் ரொம்ப அழகான இந்த ஒயிட் கலர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயிட் கூட கிடச்சிருச்சு. மாம்பழ டிசைனோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இந்த செட். கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கலெக்ஷன்ஸ். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். பாருங்க, க்ரீன் கலர் சமிக்கி டைப்பில் ஒரு செட். க்ரீன், ரெட், ஒயிட், ப்ளூ, ரெட், அகெயின் ஒயிட், இப்போ கோல்டன் கலர் அண்ட் க்ரீன், பிங்க், ஒயிட், ஒயிட் அப்படின்னு ஒவ்வொரு கலரும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதில் எத்தனை கம்மல் இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரியல. எப்படா எத்தனை கம்மல்டா இருக்கும்னு எனக்கே ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர். ஒரு தேன் கலரில் ஸ்டெட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் க்ரீன் அண்ட் ஒயிட். ஸோ அந்த கலரில் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் தாங்க கவர் ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 2-3 லைன் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்கள், இந்த பெப்சி ப்ளூ கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதோட கலரை பார்த்தாலே போடணும் போல் இருக்குது. நல்ல கலர் ஆக்சுவலி.
ஸ்டோன்ஸ் ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்குது. பாக்ஸ்குள்ளே இருந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டே இருக்கேங்க. அதுவும் என்னடான்னா வந்துக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து எடுத்துகிட்டு தான் நான் வச்சிட்ருக்கேன். ஆனாலும் இது தீருவேங்குதுங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இப்போவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி இதில் வச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இன்னும் நம்மக்கிட்ட 2-3 பாக்ஸ் இன்னும் இருக்குது பார்க்கறதுக்கு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் இவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள். இன்னும் பேலன்ஸ் நம்மக்கிட்ட ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. அதையும் வச்சுட்டு இன்னும் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டிஸ் வரும். ஃபைனலாக எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறத. ஸோ மார்னிங் காமிச்ச பாக்ஸில் இருந்து நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கிறது நான் இங்கே உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ என்னோட மொத்த கலெக்ஷன்ஸையும் இந்த இதில் நான் செட் பண்ணிட்டேன். சிலதுக்கு பேர் இல்லாமல் இருக்குது, பட் மேக்ஸிமம் என்கிட்ட பேர் இருக்குது. ஒரு 7-8 ஸ்டெட்டுக்கு மட்டும்தான் பேர் இல்லாமல் இருக்குது. மற்றபடி எல்லா ஸ்டெட்டுக்குமே என்கிட்ட பேர் இருக்குது. இதில் எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்பில் இருக்கிற இந்த மாதிரி கீழே ஹேங் ஆகாமல் காதோடையே இருக்கிற இந்த மாதிரி ஸ்டெட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது போடுறதுக்கு எனக்கு நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ மற்றபடி என்னோடய ஹேங்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஃபஸ்ட்டு 3 ரோஸில் இருக்குது. ஸோ எல்லாமே கலர்ஃபுல்லாக நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற 3 ரோஸ் ஃபுல்லாகவே ஹேங்கிங் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மீடியம் சைஸில் இருக்கிற ஸ்டெட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எல்லாமே சின்ன சின்னதான அந்த ட்ராப்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டெட்டிங்க வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்த இதில் எந்த ஸ்டெட்டு ரொம்ப பிடிச்சதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கலரையாவது ஹார்ட்டில் வச்சு ஒரு கமெண்டை போட்டு விடுங்க.